Good morning, students. Today we are going to discuss about ethers. Ethers are organic compounds in which oxygen atom is connected to two alkyl or two aryl groups. Ethers are considered as the derivatives of hydrocarbons, in which one hydrogen atom is replaced by alkoxy group or aryloxy group. The general molecular formula of aliphatic ethers is CnH2n plus 2O. அதாவது ஈதர்கள் என்பவை கரிமச் சேர்மங்கள். அந்த கரிமச் சேர்மத்தில் ஆக்சிஜன் அணுவுடன் இரண்டு ஆல்கைல் தொகுதிகள் அல்லது இரண்டு அரைல் தொகுதிகள் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஈதர்களை நாம் ஹைட்ரோ கார்பன்களுடைய வழிப்பொருட்கள் என்று அழைக்கலாம். ஹைட்ரோ கார்பன்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு மீத்தேன். இது ஒரு ஹைட்ரோ கார்பன். காரணம், இந்த சேர்மத்தில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகிய இருவகை அணுக்கள் மட்டுமே இருப்பதன் காரணமாக இந்த சேர்மத்தை ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கின்றோம். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக அல்காக்சி குரூப்போ அல்லது அரைலாக்சி குரூப்போ பதிலீடு செய்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய சேர்மத்தை நாம் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். இந்த மீத்தேனில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. 4 ஹைட்ரஜன் அணுக்கள்ல 3 எழுதிடுறேன். ஒரு கார்பன் இங்க இருக்கு. 4வது ஹைட்ரஜனுக்கு பதிலா அல்லது ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலா நான் அல்காக்சி குரூப்பை பதிலீடு செய்கிறேன். அல்காக்சி குரூப்பு அதற்கான வாய்ப்பாடு என்ன பண்ணா OR. OR இதற்கு என்ன பெயர் அப்படின்னா அல்காக்சி தொகுதி என்று பெயர். இங்க R அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா அல்கைல் தொகுதி குறிப்பிடுது. ஆல்கைல் தொகுதி அப்படின்றது நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம். இந்த மாதிரி CH3 இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெத்தில். CH3 CH2 இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எத்தில். CH3 CH2 CH2 இதற்கு என்ன பேர் அப்படின்னா N ப்ரோப்பைல். அப்ப இந்த 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி நாருக்கு பதிலாக எழுதி அந்த தொகுதி ஆக்சிஜனோட இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த தொகுதியை நம்ம எப்படி அழைக்கலாம் அப்படின்னா அல்காக்சி அப்படின்னு அழைக்கலாம். இப்ப இந்த தொகுதி ஹைட்ரோ கார்பன்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக பதிலீடு செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த கரிமச் சேர்மத்தை நாம ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா CH3 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3. இது ஒரு ஈத்தர். இந்த ஈத்தருக்கு என்ன பேர் அப்படின்னா மீத்தாக்சி மீத்தேன் அல்லது டைமெத்தில் ஈத்தர். இது ஒரு வகை. ஒருவேளை இந்த ஹைட்ரோ கார்பன்ல கார்பனுடன் இணைஞ்சிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் அணுவை நீக்கி அதற்கு பதிலாக அரைலாக்சி குரூப்பை பதிலீடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஈத்தர். எக்ஸாம்பிள் பாருங்க, அதே மீத்தேன் எடுத்துட்டேன். மீத்தேன்ல ஒரு கார்பன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன.
ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதற்கு பதிலாக ஏஆர் சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் அப்படின்ற இந்த அமைப்பை பதிலீடு செய்கிறேன். ஸோ இந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா அரைல் ஆக்சி. இங்கே ஏஆர் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா அரைல் குரூப் வந்து குறிப்பிடுது. ஏஆர் அப்படின்னா அரைல். அரைல் அப்படின்றது நமக்கு தெரியும் C6H5 ஹைஃபன். C6H5 ஹைஃபன் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபினைல் என்று பெயர். இதே நான் இப்படி எழுதிடுறேன். பென்சின் வளையத்துக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன். இது ஃபினைல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே கார்பன் இருக்கு, இங்கே கார்பன் 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 கார்பன், மொத்த கார்பனோட எண்ணிக்கை 6, மொத்த ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 5, ஒரு ஹைஃபன் இருக்கு ஹைஃபன். அப்போ இதை நம்ம அரைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதற்கு பெயர் என்ன பண்ணா ஃபினைல். ஸோ இந்த ஃபினைல் தான் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏஆர். ஓகே, இப்போ இந்த ஏஆர் அப்படின்றது ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருது அப்படின்னா அரைல் ஆக்சி அப்படின்னு படிக்கும். அப்போ இந்த அரைல் ஆக்சி குரூப்பை ஹைட்ரோ கார்பன்ல ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலீட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு வகையான சேர்மம் வந்து கிடைக்குது. அந்த சேர்மம் நம்ம ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ஏஆர்ஓ இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்துக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறேன். CH3 சிங்கிள் பாண்ட் ஓ, ஆக்சிஜன் மேல பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் இருக்கு. அடுத்து ஏஆருக்கு பதிலாக நான் C6H5 அப்படின்றது எழுதிடுறேன். அது இதுக்கு பதிலாக நீங்க வளையம் கூட எழுதலாம். சரி, இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மீத்தாக்சி பென்சீன் ஆர் மெத்தில் ஃபினைல் ஈத்தர். ஸோ இது இந்த வடிவத்தில் இருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தரை நாம வரையறை செய்யலாம். அதாவது ஈத்தர்கள் என்பவை ஹைட்ரோ கார்பன்களின் வழிப்பொருட்கள். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம வழிப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ல ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக அல்காக்சி தொகுதியோ அல்லது அரைலாக்சி தொகுதியோ பதிலீடு செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த ஈத்தர்கள் உண்டாகின்றன. சரி, வேற மாதிரி எப்படி ஈத்தரை வரையறை செய்யலாம் அப்படின்னா எந்த கரிமச் சேர்மத்துல ஆக்சிஜன் அணுவுடன் 2 ஆல்கைல் தொகுதிகளோ அல்லது 2 அரைல் தொகுதிகளோ நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளனவோ அந்த கரிமச் சேர்மங்களை நாம் ஈத்தர்கள் என்று அழைக்கின்றோம். சரி, இதுல ஆர் மற்றும் ஆர் என்பவை ஆல்கைல் தொகுதிகள். இந்த ஃபார்முலாவில் ஏஆர் மற்றும் ஏஆர் என்பவை அரைல் தொகுதிகள். ரெண்டிலுமே ஆக்சிஜன் அணு மைய அணுவா செயல்படுது. இந்த ஆக்சிஜன் அணுதான் ஈத்தர் என்ற கரிமச் சேர்மத்திற்கான வினைசெயல் தொகுதி. Function group of ether is -O. This oxygen has 2 lone pairs. So இதுவரை சொன்னது என்ன பண்ணா ஈத்தர் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈத்தர்ஸ்க்கான கிளாசிஃபிகேஷன். Ethers are classified into 2 types. They are aliphatic ethers and aromatic ethers. Aliphatic ethers are further classified into 2 types. They are simple ethers and mixed ethers. Similarly, aromatic ethers are further classified into 2 types. They are simple ethers and mixed ethers. In aliphatic ethers, example for simple ethers is CH3 single bond O single bond CH3. Name of this compound is methoxymethane. Aliphatic ethers in which example for mixed ethers is CH3 single bond O single bond CH CH3 CH3. Name of this compound is 2-methoxypropane. Aromatic ethers in which example for simple ethers is
phenyl ring hyphen O hyphen phenyl ring. Name of this compound is phenoxybenzene. Aromatic ethers in which example for mixed ethers is CH3 hyphen or single bond O single bond phenyl ring. Name of this compound is methoxybenzene. அதாவது ஈத்தர்களை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னவென்றால் அலிஃபாட்டிக் ஈத்தர்கள் மற்றும் அரோமேட்டிக் ஈத்தர்கள். இந்த அலிஃபாட்டிக் ஈத்தர்களை மேலும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று எளிய ஈத்தர்கள், அதற்குரிய எடுத்துக்காட்டு மீத்தாக்சி மீத்தேன். மற்றொன்று கலப்பு ஈத்தர்கள், அதற்குரிய எடுத்துக்காட்டு 2-மீத்தாக்சி புரோப்பேன். இதே போன்று அரோமேட்டிக் ஈத்தர்களை மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று எளிய ஈத்தர்கள், அதற்குரிய எடுத்துக்காட்டு ஃபீனாக்சிபென்சீன். மற்றொன்று கலப்பு ஈத்தர்கள், அதற்குரிய எடுத்துக்காட்டு மீத்தாக்சிபென்சீன். சரி, இவை ஒவ்வொன்றுக்குரிய விளக்கம் மற்றும் உதாரணங்களை பற்றி பார்க்கலாம். Already we have discussed about what are ethers. Now let us see about aliphatic ethers. Ethers in which two groups attached to oxygen atom are alkyl groups, then they are called as aliphatic ethers. Ethers in which two groups attached to oxygen atom are alkyl groups, then they are called as aliphatic ethers. அதாவது எந்த ஈத்தர்ல ஆக்சிஜன் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு தொகுதிகளும் ஆல்கைல் தொகுதிகளாக உள்ளனவோ அந்த ஈத்தரை நாம் அலிஃபாட்டிக் ஈத்தர் என்று அழைக்கின்றோம். இந்த அலிஃபாட்டிக் ஈத்தரை இரண்டு வகையை பிரிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். ஒன்று எளிய ஈத்தர், மற்றொன்று கலப்பு ஈத்தர். சரி, இந்த எளிய ஈத்தர் என்றால் என்ன, அதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதற்குரிய வரையறை பார்க்கலாம். அலிஃபாட்டிக் ethers in which two alkyl groups attached to oxygen atom are same, then they are called as simple ethers. அதாவது எந்த அலிஃபாட்டிக் ஈத்தரில் ஆக்சிஜன் அணுவுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள இரண்டு ஆல்கைல் தொகுதிகளும் ஒரே மாதிரியாக உள்ளனவோ அந்த அலிஃபாட்டிக் ஈத்தரை நாம் எளிய ஈத்தர் என்று அழைக்கின்றோம். சரி, இந்த எளிய ஈத்தருக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, அதான் அமைப்பு வாய்ப்பாடு ஆர் சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஆர். இங்க ஆர் என்பது ஆல்கைல் தொகுதியை குறிப்பிடுகின்றது. சரி, எடுத்துக்காட்டு பாருங்க. CH3 சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் CH3. இங்க ஆக்சிஜனுக்கு மேல 2 லோன் பேர் இருக்கு, அதனால இங்கே எழுதிடுறேன். இந்த ஆறுக்கு பதிலா ஒரு CH3 குரூப் இருக்கு, அதற்கு என்ன பேர் அப்படின்னா மெத்தில். வலதுபுறம் உள்ள இன்னொரு ஆறுக்கு பதிலா ஒரு CH3 தொகுதி இருக்கு, அதற்கு என்ன பேர் அப்படின்னா மெத்தில். அப்ப இந்த சேர்மத்துல ஈத்தரனுடைய வினைசெயல் தொகுதி என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்துள்ள இரண்டு ஆல்கைல் தொகுதிகளும் ஒரே மாதிரியாக இருப்பதன் காரணமாக இந்த சேர்மமானது எளிய ஈத்தர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேர்மம் இந்த அமைப்பின் கீழே வருது. இந்த சேர்மம் இந்த அமைப்பை ஒத்து இருப்பதன் காரணமாக இந்த சேர்மத்தை எளிய ஈத்தர் என்று அழைக்கலாம். ஆர் சிங்கிள் பாண்ட் ஓ ஆர், CH3 சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர் என்ன பண்ணா மீத்தாக்சி மீத்தேன். ஸோ இது எப்படி
வந்தது, இந்த பெயர் வந்து எப்படி வந்தது என்பதை அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மீத்தாக்சி மீத்தேன். சரி, அடுத்து இந்த கலப்பு ஈத்தர் வந்து பார்க்கலாம். இதுக்கு எப்படி வரையறை சொல்லலாம்? அலிஃபாட்டிக் ஈத்தர் in which two alkyl groups attached to oxygen atom are different, then it is called as aliphatic ether. சரி, mixed ether. அதாவது அலிஃபாட்டிக் எந்த அலிஃபாட்டிக் ஈத்தரில் ஆக்சன் அணுவுடன் இணைந்துள்ள இரண்டு ஆல்கைல் தொகுதிகளும் வேறு வேறாக இருக்கின்றனவோ அந்த அலிஃபாட்டிக் ஈத்தருக்கு என்ன பெயர் அப்படின்னா கலப்பு ஈத்தர் என்று பெயர். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் மிக்ஸ்டு அலிஃபாட்டிக் ஈத்தர் இஸ் R single bond O single bond R dash. சரி, இங்க இந்த தொகுதியானது இதிலிருந்து மாறுபட்டு இருப்பதன் காரணமாக இதன் மேல இந்த குறியீடு வந்து இருக்கு, அதாவது டேஷ் அப்படின்ற குறியீடு வந்து அடிஷனலா வந்து இருக்கு. இது இதிலிருந்து மாறுபட்டு இருக்கு. வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டவையா இருக்குது. சரி, இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க R அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு ஆருமே ஆல்கைல் தான். ஓகே, அது என்னவா இருக்கலாம்? ஆல்கைல் சார் மெத்தில் ஆர் எத்தில் ஆர் என் ப்ரொபைல் ஆர் சம்மதர். ஆனா ரெண்டு எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா வேறுபட்டதா வந்து இருக்கும். ஒருவேளை இது மெத்திலா இருந்தா இது எத்திலா இருக்கும். ஒருவேளை இது எத்திலா இருந்தா இது என் ப்ரொபைலா இருக்கும். ஒருவேளை இது மெத்திலா இருந்தா இது என் ப்ரொபைலா வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சேர்மம் ஆறுக்கு பதிலாக CH இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, ஆக்சிஜன் இங்க லோன் பேர் தேவையா இருந்தா எழுதிக்கலாம், இல்லை விட்டுடலாம். சிங்கிள் பாண்ட் இருக்கு. இந்த R டேஷுக்கு பதிலாக CH CH3 CH3 அப்படின்ற பார்ட் வந்து இருக்குது. அப்ப இதுவும் எப்படி இருக்கு? வேறுபட்டதா இருக்குது. அதனால ரெண்டுமே ஆல்கைல் தொகுதியா இருந்தாலும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டு இருப்பதன் காரணமாக இது கலப்பு ஈத்தர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கலப்பு ஈத்தர் அலிஃபாட்டிக் ஈத்தர் கீழே வருது. ஏன்னா இந்த ரெண்டு R தொகுதி ஆல்கைல் தொகுதியா வந்து இருக்கு. சரி, இந்த சேர்மத்துக்கான பெயர் என்ன அப்படின்னா 2-methoxypropane. ஸோ இந்த சேர்மத்தினுடைய பெயர் எவ்வாறு வந்தது என்பதை அடுத்த வகுப்புல உங்களுக்கு புரியும். ஓகே, ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-methoxypropane. அடுத்து அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஸோ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, ஆர் டெஃபினிஷன் பாருங்க. Ethers in which any one of the groups attached to oxygen atom is aryl group, or ethers in which two aryl groups are attached to oxygen atom are called as aromatic ethers. அதாவது எந்த ஈத்தர்ல ஆக்சிஜன் அணுவுடன் நேரடியாக இணைந்துள்ள இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒன்று அரைல் தொகுதியாக இருக்கின்றதோ அந்த சேர்மத்தை அரோமேட்டிக் ஈத்தர் என்று அழைக்கலாம். அல்லது எந்த ஈத்தர்ல ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்துள்ள இரண்டு தொகுதிகளும் அரைல் தொகுதிகளாக இருக்கின்றனவோ அந்த சேர்மத்தையும் அரோமேட்டிக் ஈத்தர் என்று அழைக்கலாம். சரி, இதுல AR அப்படின்றது அரைல் குறிப்பிடுது, ஆக்சிஜன் அப்படின்றது ஈத்திற்கான வினை செயல் தொகுதி, R அப்படின்றது அரைல் தொகுதி அல்லாத வேறு ஏதேனும் தொகுதியா இருக்கலாம். இங்க நான் எதற்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆல்கைல் தொகுதி குறிப்பிடுவதற்காக எழுதியிருக்கேன். ஸோ இந்த அமைப்பு எதை குறிப்பிடுது? இதுவும் ஈத்தர் தான் குறிப்பிடுது. AR அப்படின்றது அரைல் தான், இங்கேயும் AR அப்படின்றது அரைல். அப்ப இந்த அமைப்புல ஆக்சிஜன் கூட இணைந்திருக்கக்கூடிய ரெண்டு தொகுதியும் அரைலா இருக்கு. இந்த அமைப்புல ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள்ல ஒரு தொகுதி அரைலா இருக்குது. ஓகே, அப்ப இது ரெண்டுமே எதன் கீழே வருது? இதன் கீழே வந்து வருது. ஸோ இதை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று
சிம்பிள் ஈத்தர், அதாவது எலி ஈத்தர்னு தமிழில் சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஈத்தர், அதாவது கலப்பு ஈத்தர்னு சொல்லுவோம். சரி, இதற்கான வரையறை வந்து சொல்லலாம். அரோமேட்டிக் ஈத்தர் இன் விச் two aryl groups attached to oxygen atom are same, then that aromatic ether is called as simple ether. In other words, aromatic ether in which two groups attached to oxygen atom are aryl groups, then it is called as simple aromatic ether. The structural formula of simple aromatic ether is Ar single bond O single bond Ar. Here both Ar stands for aryl group. அதாவது எளிய அரோமேட்டிக் இதற்கான அமைப்பு Ar single bond O single bond Ar. இங்க ரெண்டு Arம் எதை குறிப்பிடுது அப்படின்னா C6H5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினைல் அல்லது அரையில வந்து குறிப்பிடுது. இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க, ஃபினைல் ரிங், அதாவது C6H5 சிங்கிள் பாண்ட், ஏஆருக்கு பதிலாக இது இருக்கு, சிங்கிள் பாண்ட் ஓ, இந்த பாண்ட் அப்படியே தான் இருக்கு, ஏஆருக்கு பதிலாக C6H5 ஆர் ஃபினைல் ரிங் வந்து இருக்கு. ஸோ இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபீனாக்சி பென்சின். இது எப்படி வந்தது அப்படின்னு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து இது ஏன் அரோமேட்டிக் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதில் ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கூடிய ரெண்டுமே அரையில வந்து இருக்கு. ஏன் சிம்பிள் ஈத்தர்னு சொல்றோம், சிம்பிள் அரோமேட்டிக் ஈத்தர்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கூடிய ரெண்டு தொகுதியுமே அரையில் தொகுதியா இருக்குது, ரெண்டு தொகுதியுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது, அதனாலதான் எளிய ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து மிக்ஸ்டு ஈத்தர், அதாவது கலப்பு ஈத்தர். ஸோ இது எப்படி வரையறை சொல்லலாம், aromatic ether in which two groups attached to oxygen atom are different, then it is called as mixed aromatic ether. அதாவது எந்த ஒரு அரோமேட்டிக் ஈத்தரில் ஆக்சிஜனுடன் இணைந்துள்ள இரண்டு தொகுதிகளும் வேறுபட்டனவாக உள்ளனவோ அந்த அரோமேட்டிக் ஈத்தரை நாம் கலப்பு அரோமேட்டிக் ஈத்தர் என்று அழைக்கலாம். எடுத்துக்காட்டு CH3 சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் இந்த ரிங்கு. ஸோ இது இந்த அமைப்பின் கீழே வருது. ஏஆருக்கு பதிலாக இந்த ரிங் இருக்கு, ஓ அப்படியே தான் இருக்கு, இந்த ஆருக்கு பதிலாக இங்கே CH3 ஆல்கைல் குரூப் வந்து இருக்கு. இதை நீங்கள் மாற்றி எழுதணும் அப்படின்னா ஃபினைல் ரிங் சிங்கிள் பாண்ட் ஓ, ஆக்சிஜனுக்கு மேலே ரெண்டு லோன் பேர் இருக்கு, அடுத்து சிங்கிள் பாண்ட் ஆருக்கு பதிலாக CH3 வந்து போடுறேன். இது ரெண்டுமே ஒன்று தான், நான் திருப்பி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம் அப்படின்னா மீத்தாக்சி பென்சீன். இதனுடைய பெயர் எப்படி வந்தது அப்படின்ட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சேர்மம் இந்த அமைப்பு கீழே இருக்குது, இது ஒரு அரோமேட்டிக் ஈத்தர். இதில் இந்த அரோமேட்டிக் ஈத்தரில் ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கூடிய இரண்டு தொகுதியும் வேறுபட்டு இருப்பதன் காரணமாக இந்த அரோமேட்டிக் ஈத்தரை கலப்பு அரோமேட்டிக் ஈத்தர் என்று அழைக்கின்றோம். ஸோ இதோட ஈத்தர்ஸ்கான வகைப்பாடு என்று சொல்லக்கூடிய கிளாசிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த அலிஃபாட்டிக் ஈத்தரனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அலிஃபாட்டிக் ஈத்தர் இஸ் CnH2n+2O. Here n is equal to 2, 3, 4, 5, 6 and so on. And this n represents only number of carbon atoms. The functional group of ether is single bond O, single bond. In ether, the central oxygen atom carries two lone pairs. The ether நுடைய வினைசெல் தொகுதியில் இந்த அமைப்பு இருக்கும். ஸோ அந்த அமைப்பில் மையத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அணு மீது இரண்டு தனி இணை எலக்ட்ரான்கள் உள்ளன. ஈத்தனுடைய அலிஃபாட்டிக் ஈத்தனுடைய பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இது.
அதில் N அப்படின்ற இந்த எழுத்து எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா எண்களை வந்து குறிப்பிடுது. இந்த எண்கள் எதை குறிப்பிடுது அப்படின்னா ஈத்தரில் இருக்கக்கூடிய கார்பனுடைய எண்ணிக்கை வந்து குறிப்பிடுது. இந்த எண்ணிக்கை ஈத்தரில் இருக்கக்கூடிய கார்பனுடைய எண்ணிக்கையை தான் குறிப்பிடுது, ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை குறிப்பிடுவது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். If n is equal to 2, ஸோ இந்த n அப்படின்றது 2 அப்படின்ட்டு இந்த வாய்ப்பாட்டில் பதிலீடு செய்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? C n is replaced by 2 hydrogen 2 into this n is replaced by 2 plus 2 இங்கே ஆக்சிஜன் வந்து இருக்கு. சரி, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? C2H 2 into 2 4 4 plus 2 6 oxygen. This is the molecular formula of a given ether when n is equal to 2. சரி, இதை வச்சு ஈத்தர்னு சொல்ல முடியும்னா முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஈத்தனுடைய அமைப்புக்கு எழுதணும். எப்படி எழுதலாம்? ஒன்று இந்த ஈத்தரானது இப்படி இருக்கலாம், ROR அல்லது RO R dash அல்லது AR சிங்கிள் பாண்ட் O AR அல்லது AR சிங்கிள் பாண்ட் O R. இந்த 4 அமைப்பில் ஏதோ ஒன்று கீழே வந்து வரும். ஸோ இந்த 2 வருமா அப்படின்னா வராது. ஓகே, அப்போ இந்த 2ல் ஏதோ ஒரு அமைப்பின் கீழே இந்த வாய்ப்பாட்டை நான் விரிச்சு எழுத முடியும். சரி, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஈத்தருக்கான ஃபங்க்ஷனல் குரூப் என்னது அப்படின்னா ஆக்சிஜன் தான், அதை எழுதிடுறேன். இணைதிறன் ஆக்சிஜனோட இணைதிறன் 2. அப்போ இடதுபுறம் 1 எழுதிடுறேன், வலதுபுறம் 1 எழுதிடுறேன். ஆக்சிஜனுடைய லோன் பேர் வந்து 2 எழுதிட்டேன். ஸோ அடுத்து நம்ம தெரியும் ஈத்தரில் அதனுடைய வினை செலுத்துவதின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் கூட 2 பக்கமும் என்ன இருக்கு அப்படின்னாக்கா கரிம தொகுதி தான் வந்து இருக்கும். அது அல்கைலா இருக்கலாம் அல்லது அரையல் தொகுதியாக வந்து இருக்கலாம். கரிமம் அப்படின்னா கார்பன். அப்போ கண்டிப்பாக இங்கேயும் கார்பன் தொகுதி இருக்கும், இங்கேயும் கார்பன் தொகுதி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதனுடைய வலதுபுறம் கார்பன் எழுதிடுறேன், இதனுடைய இடதுபுறம் கார்பன் எழுதி, அதாவது COC அமைப்புக்கு கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த ஃபார்முலாவில் 2 கார்பன் இருக்கு, இந்த எழுதியாச்சு. ஒரு ஆக்சிஜன் இருக்கு, எழுதியாச்சு. ஓகே, மீதி என்ன மட்டும் இருக்கு? 6 ஹைட்ரஜன் அணுக்கள் மட்டும் உள்ளன. சரி, இப்போ கார்பனுடைய இணைதிறன் ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். கார்பனுடைய இணைதிறன் 4 தான். 1 ஏற்கனவே இருக்கு, மீதி 3 வரணும். 2 3 4. அதே மாதிரி இந்த கார்பன் பாருங்க, ஏற்கனவே ஒரு இணைதிறன் பெற்றிருக்கு, மீதி 3 வரணும். 2 3 4. இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை 6. அப்போ ஒவ்வொரு கார்பன் அணு சுற்றிலும் 3 ஹைட்ரஜன் அணுக்களை எழுதணும் அப்படின்னா 6 ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை பூர்த்தி ஆயிடுது. சரி, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. இது ஒரு கார்பன், அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ CH3. அந்த C1 அப்படின்னா இங்கே எது எழுதலை, C1 1 எழுதலை. ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு, ஆக்சிஜன், அதுக்கு மேலே லோன் பேர் 2 இருக்கு, பாண்ட் இருக்கு. இந்த கார்பன் இருக்கு, இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்கு. கார்பனோட எண்ணிக்கை 1 எழுதலை, ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 3. அப்போ CH3 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3. அப்போ இது ஒரு ஈத்தர். ஓகே, ஏன் ஈத்தர்னு சொல்கிறோம்? இந்த சேர்மம் இந்த அமைப்பின் கீழே வருது. R சிங்கிள் பாண்ட் O R அமைப்பின் கீழே வரதுனால அது ஈத்தர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பில் இருந்தால் தான் அது ஈத்தர். ஓகே, ஸோ இதற்கான நேம் என்னது? மீத்தாக்சி மீத்தேன். முன்னதான் பார்த்தோம். எதற்கான எக்ஸாம்பிள்? சிம்பிள் அலிஃபாட்டிக் இதற்கான எக்ஸாம்பிள். என்ன காரணம்? இந்த ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய 2 ஆல்கைல் தொகுதியும் ஒரே மாதிரியா இருக்கு, அதனால சிம்பிள் அலிஃபாட்டிக் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம்.